அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடன் தந்தைக்கு தோஷத்தை தரும். அது அமைப்பை தான் சொல்ல போகிறேன். இது தெரிஞ்சு வச்சிங்கன்னா பரிகாரங்கள் செய்து விழிப்புணர்வோடு அந்த பிரச்சனை வராமல் தவிர்க்கலாம். பரிகாரங்கள் இல்லைனாலும் இந்த சந்திர பகவானை அமாவாசை வந்து 3ஆம் நாள் 3ஆம் பிறை வரும். அந்த 3ஆம் நாள், அதாவது அமாவாசை 1, அதுக்கு அடுத்த நாள் 2, அதுக்கு அடுத்த நாள் 3, 3ஆம் பிறை வரும். 3ஆம் பிறை என்பது மாலை 6:30லிருந்து 7:15, இல்லை அதிகபட்சம் 7:30 மணி மட்டும் தெரியும். 7:30 கருத்தில் கொள்ளுங்கள். இது போல் எந்த தோஷங்களாக இருந்தாலும் நீங்கள் 3ஆம் பிறை கிட்ட சொல்லி வணங்கக்குள்ள அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும். இந்த தோஷத்தில் குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையை தூக்கி அந்த 3ஆம் கிட்ட காட்டி 9 மாதங்கள், ஒரு மாதமும் நீங்கள் 3ஆம் பிறையை அந்த குழந்தையை தூக்கி காட்டி வணங்கக்குள்ள அந்த குழந்தைக்கு இருக்கிற தோஷங்கள் நீங்கி தந்தைக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் அந்த குழந்தை விளங்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அமைப்பை சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுங்க, நல்லது. ஒரு பெண் குழந்தை ஜாதகத்தில் பிதிர் ஸ்தானமாகிய 9ஆம் இடமும் அதிபதியும் பிதிர்காரனாக சூரியனும் பலம் பெற்றிருக்க வேண்டும். லக்னத்துக்கு அல்லது சூரியனுக்கு முன்னும் பின்னும் பகை அல்லது நீச கிரகங்கள் இருபுறத்தில் இடம்பெற்றிருந்தால், அதாவது லக்னத்துக்கு முன்னும் பின்னும், லக்னத்துக்கு அல்லது சூரியனுக்கு முன்னும் பின்னும் நீச கிரகங்கள் இருபுறமும் இடம்பெற்றிருந்தால், ஒன்று அந்த குழந்தை கர்ப்பமாக இருக்கும்போதே அக்குழந்தையின் தந்தை இறப்பார், அல்லது அக்குழந்தை பிறந்து இறக்கும். பிதுஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சனி, ராகு, கேது ஆகியவை இடம்பெற்றிருந்தால் அக்குழந்தையின் வயதிலேயே அதன் பெற்றோருக்கு கஷ்டத்துக்கு மேல் கஷ்டம் ஏற்படும். பொன், பொருள், பூமி அனைத்தும் அந்த தாய் தந்தையை இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மீண்டும் பட்டமரம் துளிப்பது போல் தெய்வ அலுகுணத்தால் பழைய உன்னத நிலையை அடையக்கூடிய பாக்கியம் அந்த ஜாதகருக்கு இறையரால் உண்டாக வேண்டுமென்றால் இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும். கருத்தில் கொள்ளுங்கள். இதில் ஒரு எச்சரிக்கை ஜாதக அமைப்பு. இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் எழுதக்குள்ள அந்த ஜாதக கட்டத்தை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளக்கங்கள் புரியும். அதே போல் ஒரு குழந்தை பிறந்தவுடனே குறைஞ்சபட்சம் ஒரு 3 வயது இல்லை 1 வயதாச்சும் ஆன பிறகு தான் ஜாதகம் எழுதணும். ஆனால் நீங்கள் பார்த்து கொள்ளலாம், குழந்தை நல்ல நேரத்தை பிறந்ததுதான் தோஷத்தை தருதானே, அப்போ தான் அதுக்கு பரிகாரம் செய்ய முடியும். கருத்து கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.